வணக்கம். இது நியூஸ்7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் திரையில். மீண்டும் கூட இன்றைய கேள்வி நேரத்திலும் கூட நாம் பொது சிவில் சட்டம் தொடர்பாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சர்ச்சைகள், விவாதங்கள் தொடர்பாகவே விவாதிக்க இருக்கின்றோம். மிக குறிப்பாக தலாக் இஸ்லாமிய பெண்களுக்கு எதிராக இருக்கிறது என்று பிரதமரே நேரடியாக இது தொடர்பாக தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு அவர்கள் கருத்தொற்றுமை இருந்தால்தான் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்று மீண்டும் கூட வலியுறுத்தி இருக்கிறார். இருந்தாலும் இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமிய கட்சிகள், பல்வேறு இயக்கங்கள் பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக தங்களுடைய கடுமையான கருத்துக்களை, கண்டனங்களை தொடர்ந்து பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான தொடர் முயற்சிகளில் அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். தலாக்கிற்கு நிகராகவே பெண்களுக்கும் விவாகரத்து, மன முறிவிற்கான வாய்ப்புகளும் உரிமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று அவர்கள் தரப்பு வாதங்கள் ஒருபுறம் வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஷரியத் சட்டம் மிகச்சிறப்பாகத்தான் இருக்கிறது, ஆனால் அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்ற வாதங்களும் வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. உள்ளபடியே இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன? இருதரப்பு வாத பிரதிவாதங்களோடு இன்றைய கேள்வி நேரத்தை நாம் பயணிக்கலாம். அரங்கில் 3 ஆளுமைகள் நம்மோடு இணைகிறார்கள். நீங்களும் இணைந்திருங்கள். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்முடைய எழுத்தாளர் சல்மா அவர்கள் இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். முஸ்லீம் பெண்கள் கூட்டமைப்பின் சார்பில் ஃபாத்திமா முசாஃபர் அவர்கள் இணைகிறார்கள். அவருக்கும் என்னுடைய வணக்கம் வரவேற்கிறேன். பேராசிரியர் ஜவாஹிருல்லா மனிதநேயமக்கள் கட்சியின் சார்பில் இணைகிறார். இன்னும் சில நிமிடங்களில் திராவிடர் கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களும் நம்மோடு இணைய இருக்கிறார். அவருடைய வருகையை முன்னதாகவே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி நான் சல்மா அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சிறந்த சட்டம் இதுதான் அப்படிங்கிற வாதங்கள் ஒரு பக்கம், இரு விதமாக இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய வரையறைக்குள்ளே நம்ம அடுத்தடுத்த சுற்றுலா பயணிக்கலாம். அடிப்படையில் முதல்ல நம்ம நேரடியாக தலாக்குக்கே கூட வந்துடலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த தலாக் அப்படிங்கிற பிரச்சனையை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு பக்கம் அடிப்படைவாதிகள் இதை விட எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லைங்கிற மாதிரியான வாதங்களை வைக்கிறாங்கன்னு இந்த பக்கம் இருக்கக்கூடியவர்கள் ஒரு வாதங்களை வைக்கிறாங்க. இல்லை சட்டம் சிறப்பாகத்தான் இருக்கிறது, பயன்படுத்தக்கூடியவர்கள் அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள், அதை நாங்கள் சரி செஞ்சுக்கிறோம், நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. உள்ளபடியே இந்த தலாக் அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர் சொல்கிற மாதிரி அல்லது இன்னும் பிற கருத்துக்கள் இன்றைக்கு எழுந்திருக்கிற ஒரு நிலையில் இது இஸ்லாமிய பெண்களுக்கு எதிராகத்தான் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறதா? தலாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு மிக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா இன்னைக்கு நம்ம பொது சமூகத்தில் மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முத்தலாக் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் செல்லாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து சில வாரங்களுக்கு முன்பு வந்து நீதிபதி சொல்கிறாரு. ஆனால் அடுத்த நாள் அத்தனை மீடியாவிலையும் எப்படி வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா தலாக் செல்லாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க வந்து. அப்போ வந்து மிக தவறுதலாக அந்த நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி அதிலேயே இருந்தது. இன்றைக்கி வந்து நம்ம வந்து பாதிக்கப்படக்கூடிய பெண்களுடைய சார்பாக நம்ம அதை பேச வேண்டியிருக்கு. நிச்சயமாக குரானில் இருக்கும்படி இது நடைமுறைப்படுத்தப்படாததன் காரணமாகத்தான் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த சந்தேகம் தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து திரும்ப இது எங்கே போகிறதுங்கிறது பெண்களுக்கு தெரியாத ஒரு நிலை. ஏன்னா 2002 ஒரு கேஸில் சமீமாராங்கிற ஒரு கேஸில் வந்து 2 ஜட்ஜஸ் இருந்த ஒரு கோர்ட்டில் பெஞ்சில் அவங்க வந்து இந்த மாதிரியாக தான் தீர்ப்பு சொல்கிறாங்க. இந்த மாதிரி முத்தலாக்குங்கிறது செல்லாது, அது தலாக்கே இல்லை அப்படின்னு சொல்லி நடைமுறையில் அது செல்லாதுன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க தீர்ப்பு. அதுக்கப்புறமும் திரும்ப இந்த பெண்கள்லாம் சேர்ந்து திரும்ப கோர்ட்டுக்கு போறாங்க. அப்போ வந்து இந்த பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் தவறுதலாக இந்த தலாக் சட்டத்தை குரானுக்கு மாற்றாக சட்டத்திற்கு புறம்பாக ஆண்கள் பாவிக்கிறார்கள் என்றால் அவர்களை யார் கேள்விக்குட்படுத்துவது? அவங்களுக்கு எதிராக யாரு பேசுறது? இவங்களால அதை நடைமுறைப்படுத்த முடியல. பெண்களோட அவங்களுக்கு யார் கூட போராடுறதுன்னு தெரியாத நிலைமையில திரும்ப அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க. இது வந்து தவறுதலான ஒரு நடைமுறை சிக்கல்கள்னால பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை. இன்னைக்கு மனித உரிமைக்கு எதிரான ஒரு விஷயமாவும் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு, பேச வேண்டியிருக்கு. வந்து இது வந்து அரசு வந்து இதுல தலையிடுவேன் என்று சொல்லதான் இங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பகுதி 3ல வந்து 25 to 28 இருக்கக்கூடிய பிரிவுல வந்துட்டு தனி மனிதர்களுடைய மத உரிமையில நிரூபிக்கக்கூடிய அது வந்து யாரும் தலையிட முடியாதுன்னு சொல்லி ஒரு இது இருக்கு, பிரிவு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில
நாங்க வந்து இதுல தலையிடுவோம் அப்படின்னு சொல்லி அரசு சொல்லும் பொழுது அரசுக்கு மதத்தின் மீது எந்த மாதிரியான மதத்தின் மீது இன்னைக்கு நம்பிக்கை இருக்கு, அவர்கள் செயல்படுத்த விரும்பக்கூடிய மத நம்பிக்கை எதுவாக இன்னைக்கு இருக்கு, ஒற்றை தன்மை கொண்ட மதத்தை சார்ந்து ஒரு பிரதமர் இயங்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. அதை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு வந்து அந்த இதுவும் வேண்டாம். மன முறிவு தொடர்பான அல்லது ஒரு விவாகரத்து தொடர்பான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது மதம் தொடர்பான பிரச்சனையாக எப்படி பார்க்க முடியாது? ஒரு அது அவங்க அதை திருப்பி சொல்றாங்க, இதை நீங்க மதம் சம்பந்தமான பிரச்சனையா இதை நீங்க பார்க்காதீங்க. அவர் மத்திய அமைச்சர் வெங்கைய நாயுடு சொல்றாரு, முஸ்லிம் பெண்களும் அமைப்பினரும் தான் தலாக் முறைக்கு முடிவு கட்ட கோரி உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கின்றனர். இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் கருத்துக்களை அறிய உச்சநீதிமன்றம் விரும்பியது. இதையடுத்து பெண்களுக்கு அநீதி இழைக்கும் தலாக் முறை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற மத்திய அரசின் கருத்து தெரிவிக்கப்பட்டது அப்படிங்கிறாரு. நீங்க அவங்க தான் அதுக்கு எதிராக வந்தாங்க, நாங்க எங்களுடைய கருத்தை நீதிமன்றம் கேட்டிருக்கு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதா மத்திய அமைச்சருடைய கருத்து. அதாவது அவங்க போயிருக்கிறது நடைமுறை சிக்கல் சார்ந்துதான் அவங்க போறாங்க கோர்ட்டுக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் மத நம்பிக்கை சார்ந்து மதத்தில் கை வைக்கக்கூடியவர்களாகத்தான் இன்னைக்கு இருக்காங்க. என்னுடைய மத நம்பிக்கை, என்னுடைய உணவு, என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய சிறுபான்மையினருடைய பாதுகாப்பு, இதெல்லாம் வந்து இன்னைக்கு கேள்விக்குட்படுத்தக்கூடிய நிலையில தான் இந்த அரசாங்கம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால நிச்சயமா அவங்க தலையிடுறத எங்களால யாராலையும் அத சரியான ஒண்ணா இருக்கு நம்ப முடியாது. நடைமுறைப்படுத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நடைமுறைதான் இங்க பிரச்சனையே ஒழிய மதம் இங்க பிரச்சனையா வரல. ஃபாத்திமா அவர்களும் இது அவங்க கிட்ட கேட்ட கேள்விதான். இதுல நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் அப்படின்னு சொன்னா பொது வழியில் இருக்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது இஸ்லாமிய சமூகம் அப்படிங்கிறது ஒரு ஆணாதிக்க சமூகமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த பொதுவெளி பார்வையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அங்கு பெண்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. இப்போ சல்மா சொல்கிற மாதிரியே கூட உரிமைகளை ஒரு சில ஆண்கள் பெண்களுக்கு மறுக்கின்ற பொழுது அவங்க வேற போகிறதுக்கு எங்கேன்னு தெரியாமல் அவங்க நீதிமன்றத்தை நாடி போகின்ற பொழுது அரசு இதில் தலையிட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. பட் அரசு தலையிடுறதை நாங்கள் எதிர்க்கிறோம். பட் அரசு ஏன் தலையிட வேண்டிய நிலைமை வருதுன்னா, இந்த மாதிரி யாரோ ஒரு சிலர் அவர்களுக்கான உரிமைகளை மறுக்கின்ற பொழுது அப்படின்னு சொன்னால், இந்த உரிமைகளை கேட்டு பெறுவதே ஆண்களிடம்தான் கேட்டு பெற வேண்டிய நிலையிலும் ஆண்கள் தான் அங்கே அந்த தீர்ப்பெழுதக்கூடிய இடத்திலும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா? இதுதான் இங்க கலா யதார்த்தமா? இதுல நீங்க முதல்ல ஒரு கருத்து வச்சீங்க, ஆண் ஆதிக்க சமூகமாக முஸ்லிம் சமுதாயம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. நான் சொல்லல. இல்ல உங்க கருத்துல நீங்க சொன்னீங்க. நான் சொல்லல, திருப்பி சொல்றேன். நான் சொல்லல. அவ்வாறான ஒரு தோற்றம், அவ்வாறான ஒரு தோற்றம், ஆமா அந்த தோற்றம் வந்து தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அந்த தோற்றம் வந்து வேற முஸ்லிம் சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல, அது ஒரு திருத்தம் பண்ணிக்கலாம். ஏன்னா பெண்கள் மீது ஆதிக்கம் செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தை மட்டும் இல்லை. இதில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது முஸ்லிம் சமுதாயத்தில் பெண்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய கண்ணியமும் அவர்களுடைய பாதுகாப்பும் வந்து மிகப்பெரிய ஒரு சிறந்த விஷயம். அது அரசியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்தியாவினுடைய தலையாய மாநிலமாக இருக்கக்கூடிய காஷ்மீரத்தில் வந்து ஒரு முஸ்லீம் பெண்மணி தான் முதலமைச்சராக இருக்கிறாங்க. நம்முடைய தமிழகத்தினுடைய முன்னாள் ஆளுநராக மாண்புமிகு கவர்னராக ஃபாத்திமா பிவி அவர்கள் இருந்தார்கள். ஆக அங்கங்கே முஸ்லிம் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ சல்மா சொன்னாங்க பாருங்க, இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்று சில பெண்கள் இந்த அளவுக்கு போன காரணம் என்னன்னா, சில பேர் செய்யக்கூடிய தவறுனால வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மீது வந்து இன்னைக்கு பழி சுமத்தப்படுது. ஜமாத்தார்கள் அவர்கள் வந்து அங்கேயே பேசி அதை சரியான முறையில் செய்திருந்தார்கள் என்றால் இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை நடந்திருக்காது. சில பேர் செய்யக்கூடிய தவறு நீங்கள் பெரும்பான்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்முடைய ஜமாத்துகளிலும் நம்முடைய அமைப்புகளிலும் சென்று நமக்குள்ளேயே நாம் தீர்த்துக் கொள்கின்றோம். இதில் வந்து எங்களுடைய அஸ்திவார உரிமை வந்து பறிக்கப்படுது என்பது தான் இப்போ வெங்கையா நாயுடு அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட். நீங்கள் சொன்னீங்க ஜமாத்துக்களில் அவ்வாறு தீர்த்து வைக்கப்படக்கூடிய பிரச்சனைகளில் ஜமாத்துக்களில் தங்களுக்கு சரியான நீதி கிடைக்கவில்லை, ஜமாத்தார்கள் தங்களுக்கு அநீதி இழைத்து விட்டார்கள் என்று ஒரு பெண் நினைக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க அடுத்த கட்டமா என்ன செய்யணும்? அந்த ஜமாத்துல உட்கார்ந்து தான் பேசணும். அங்க கிடைக்கல, அங்க நீதி கிடைக்கலன்னு அவங்க திருப்பி நினைக்கிறாங்க. அகைன் அங்க அந்த ஜமாத்தாரர்கள் தங்களுக்கான நீதியை வழங்கவில்லை அப்படின்னு ஒரு பெண் நினைக்கிறாள் அப்படின்னு சொன்னா, ஒரு இஸ்லாமிய சகோதரி நினைக்கிறாருன்னு சொன்னா அவர் அடுத்த கட்டமா எங்க போறது? அதுக்கு அடுத்த லெவல் இருக்காங்க. அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்கூடிய காசிகள் இருக்காங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சர்காசிகள் இருக்காங்க, பல அமைப்புகள் இருக்கு. இதுக்காகன்னு சொல்லிட்டு நிறைய என்ஜிஓஸ் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, சமூக அறக்கட்டளைகள் நிறைய உருவாக்கப்பட்டிருக்கு, பெண்கள் அமைப்புகள் இருக்கு. நம்மலாம் சேர்ந்ததுக்கு குரல் கொடுத்து நாங்களே பல விஷயங்கள் வந்து கையாண்டு கொண்டு வருகின்றோம். இப்ப நீதிமன்றத்தை நாடியவர்கள் இவர்களை எல்லாம் அணுகாமல் தான் நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்றீங்களா?
எனக்கு தெரியாது, அவங்க அணுகுனாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இது வந்து அவங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. இதுல நம்ம அமைச்சர் அவர் சொல்றாரு பாருங்க, இது வந்து ஒட்டுமொத்த முஸ்லிம் பெண்களுக்கு நாங்க வந்து நீதி கூட வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சரிசமமாக உரிமைகள் வழங்குவதற்காகத்தான் நம்ம முத்தலாக் வந்து எடுக்க போறோம். அதோட நிறுத்தலையே, அவங்க வச்சிருக்கக்கூடிய இன்னொரு பரிந்துரை என்னவென்றால் பலதார மனத்தையும் அவர்கள் ரெண்டத்தையும் ஒண்ணா கொண்டு வராங்க. இதுல அரசாங்கத்துக்கு வேலையே இல்லை. நான் வைக்கக்கூடிய கருத்து இதில் அரசாங்கத்துக்கு வேலையே இல்லை. அது குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் நிச்சயமாக இதில் அவங்க மூக்க நுழைச்சே இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க கொண்டு வரக்கூடிய இன்னொரு கருத்து என்னன்னா, இது வந்து ஆர்டிகல் 44க்காக நாங்கள் வந்து பேசுகிறோம், அது டைரக்டிவ் பிரின்சிபலில் வருது. வாட் அபவுட் ஆர்டிகல் 25, எங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட் டு ப்ரொஃபஸ், பிராக்டிஸ் அண்ட் ப்ராபகேட். நீங்கள் உங்களுடைய மதத்தை ஏற்றுக்கொள்ளலாம், அதை பின்பற்றலாம், மற்றவர்களுக்கு எத்தி வைக்கலாம். அப்ப எங்களுடைய அஸ்திவார ஒரு உரிமையை அதுலயே கை வைக்கிறாங்கன்னா தான் இதுல பெரிய சந்தேகம் உண்டு. உரிமை, பெண்களுக்கான உரிமை என்ற பெயரில் உங்களுடைய அடிப்படை உரிமைகளில் அரசு கை வைக்க நினைக்கிறதுங்கிற உங்களுடைய கருத்தோடு நான் ஜவஹர்லால் அவர்களிடம் நகர்கிறேன். அதான் நீங்க ஆண்கள் தான் தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பதான் இதற்கெல்லாம் பிரச்சனையா திரு ஜவஹர்லால்? இல்லை, நிச்சயமாக ஆண்கள் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருப்பதனால் இந்த பிரச்சனை என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இரண்டாவதாக, இந்த பிரச்சனையே மிகப்பெரிய அளவில் பூதகரமாக பெரிதாக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்து. சில பெண்கள் உயர்நீதிமன்றத்துக்கோ அல்லது உச்சநீதிமன்றத்துக்கோ சென்று இருக்கலாம், நான் மறுக்கவில்லை. அவர்களுக்கு அவர்களுடைய ஃபாத்திமா சொன்னது போல் அவர்களுடைய ஊர்களில் அந்த பிரச்சனைக்கான ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்காத பட்சத்தில் அவர்கள் அங்கே சென்றிருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக முஸ்லீம் பெண்களே, அதாவது பிரதமருடைய உரையாக இருக்கட்டும் அல்லது வெங்காய நாயுடு போன்றவர்களுடைய உரையாக இருக்கட்டும், இவர்கள் சொல்ல வரக்கூடிய கருத்து என்னவென்றால், ஒட்டுமொத்தமான முஸ்லீம் பெண்களே இதற்கு எதிராக இருக்கின்றார்கள் என்று சொல்வது மிகவும் தவறான கருத்து. ஒரு 50,000 கையெழுத்தை நாங்கள் வாங்கி இருக்கின்றோம் என்று பாரதிய முஸ்லீம் மஜ்லிஸ் அண்டோலனுடைய பிரதிநிதி சொல்கிறார். இப்போ நாங்கள் 5,000 கோடி முஸ்லீம் பெண்கள் கையெழுத்து போட்டு முஸ்லீம் தனியார் சட்டம் தான் எங்களுக்கு வேண்டும், இதில் எந்த விதமான குறுக்கீடுக்கும் தலையீடுக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று இந்தியா முழுவதும் அந்த இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே எப்படி ஃபாத்திமா இந்த தொலைக்காட்சியில் பேசி கொண்டிருக்கிறாரோ அதே போன்று இந்தியா முழுவதும் பல்வேறு சேனல்களில் பேசி கொண்டிருக்கின்றார்கள், மாநாடு நடத்துகின்றார்கள். இது நிச்சயமாக பிரச்சனையே இல்லை. அது ரெண்டாவது, இந்த முத்தலாக் அப்படின்னு சொல்கிறது ஏதோ வந்து 100% ஒரே நிமிடத்தில் ஒரே செகண்டில் இது நடந்து விட்டது போன்ற ஒரு சித்திரம் வரையப்படுகிறது. அப்படி அல்ல. நிச்சயமாக ஒரு 2 பேருக்கு இடையில் ஒரு பிணக்கு ஏற்படுகின்றது என்றால் அந்த பிணக்குக்கு ஒரு வரலாறு இருக்கும். அந்த பிணக்கை தீர்ப்பதற்கான முயற்சிகள் நிச்சயமாக எடுக்கப்படும். திருக்குறானிலேயே இது போன்ற பிணக்குகள் வரும்போது இரு தரப்பை சார்ந்த உறவினர்கள் அவர்களை சமாதானப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் ஒரு சமூக ஊழியன் என்ற அடிப்படையில் இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் எங்களுடைய இயக்கத்தை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திற்கு வரும்போது அதற்கென்று தனியாக அதில் வந்து பெண் கவுன்சிலர்களும் உண்டு, பெண் மனநல ஆலோசகர்களையும் வைத்திருக்கின்றோம். அவர்களை வைத்துக்கொண்டு அவர்களை பெரும்பாலும் சமாதானப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியும் 80-90 விழுக்காடு சமாதானமாகி தான் சென்றிருக்கின்றார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதே நேரத்தில் வந்து முஸ்லீம் பெண்கள் மீது பிரதமருக்கு திடீரென்று 2 தினங்களுக்கு முன்னால் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரிய அவர்கள் மீது ஒரு பெரிய சிம்பத்தி, ஒரு கரிசனம் ஏற்பட்டிருக்கின்றது. நான் திரும்ப கேட்கின்றேன், முஸ்லீம் பெண்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது தான் பெருமளவிலே பாதிக்கப்பட்டார்கள். எஹ்சான் ஜாஃப்ரி அவருடைய வீட்டில் அடைக்கலம் புகுந்தவர்களும் எரித்து கொல்லப்பட்டார்கள். இன்றைக்கு வரைக்கும் எஹ்சான் ஜாஃப்ரினுடைய மனைவி விதவியான ஜக்கியா ஜாஃப்ரி ஒவ்வொரு நீதிமன்றமாக கதவு தட்டி கொண்டே இருக்கின்றார். இதுவரைக்கும் நீதி கிடைக்கவில்லை. அதே போல் கௌசர் பானு என்ற கர்ப்பிணி அதே குஜராத் கலவரத்தில் வயிற்று கீறப்பட்டு சிசு வெளியே இருக்கப்பட்டு எரித்து கொல்லப்பட்டார். அந்த பெண்ணுக்கு மேலே கரிசனம் இல்லையா? ரொம்ப தூரம் போக வேண்டாம். ஒரு மாதத்திற்கு முன்பு ஹரியானாவில் மேவட் என்ற ஊரில் ஒரு கிராமத்தில் இரவில் ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து மாட்டிறைச்சி வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி 2 பெண்கள், அதில் ஒரு 14 வயது சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு இலக்காக்கப்பட்டு கொல்லப்பட்டார். அந்த மாநிலம் பிஜேபியால் ஆளப்படுகிறது. அந்த மாநில முதலமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா? திஸ் இஸ் எ ட்ரிவியல் மேட்டர், இது வந்து ஒரு சிறிய பிரச்சனை என்று சொன்னார். இந்த பெண்கள் பற்றியான உரிமைகள்லாம் இல்லையா? இதே உத்தரப்பிரதேசத்தில் ஆல் இந்தியா
இந்தியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டு, இதே இப்போது இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச முதலமைச்சருக்கு பெண்களுக்கு நீங்கள் வந்து அரசு பட்டாக்கள் வழங்குகிறார்கள் இல்லையா, முஸ்லீம் பெண்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். அதை பற்றி கூட அந்த கூட்டத்தில் பேசியிருந்தால் ஒரு நியாயத்தை கற்பிக்கலாம். எனவே முஸ்லீம் சமூகத்தின் மீதான ஒரு வெறுப்புணர்ச்சிக்கு இந்த வழக்குகளே அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். சரி, நான் அந்த இடத்துல உங்களுடைய தொடக்கச்சுட்டு கருத்தை எடுத்துட்டு ஒரு சிறிய இடைவெளிக்கு பயணிக்கலாம். இடைவெளிக்கு பிறகு நம்முடைய வழக்கறிஞர் அருள்மொழி திராவிடர் கழகத்தின் சார்பில் இணைவதற்காக நம்மோடு காத்திருக்கிறார். அவரோடு இணைந்து அவருடைய கருத்துக்களையும் பெற்று பயணிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளை, நீங்களும் இணைந்திருங்கள். மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். பொது சிவில் சட்டம், குறிப்பாக தலாக் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து மீண்டும் கூட விவாதித்துக் கொண்டிருக்கணும். தொடர்ச்சியான சர்ச்சைகள் அது குறித்து எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இடைவேளைக்கு பிறகு வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் திராவிடர் கழகத்தின் சார்பில் நம்முடைய நிலையாக அவரைக்கும் வணக்கம் சொல்லி வரவேற்று அவரோடமிருந்தே தொடங்கலாம். வணக்கம். இது மத்திய அரசு எந்த ஆலோசனை கூட்டத்தையும் இது தொடர்பாக இதுவரைக்கும் இன்னும் நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு தலாக் விவகாரத்து முறையை மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக மத்திய அரசு கருதவில்லை அப்படின்னு மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு திருப்பி சொல்றாரு. இது மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா பார்க்காதீங்க, இந்தியாவில் பாதிக்கப்படக்கூடிய பெண்களினுடைய பிரச்சனைகளாக பாருங்கள் அப்படிங்கிறாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது ரெண்டு இருக்கு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறது. ஆகையினால் இப்போ நம்ம காண வேண்டியது மெய்ப்பொருள். அதே சமயம் அந்த யார் யார் வாய் கேட்பினும் அப்படிங்கிறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது. இந்த யார் வாயிலிருந்து வருது அதை பொறுத்தும் அந்த மெய்ப்பொருள் மாறுங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். இப்போ இந்தியாவில் வந்து முதலாக இந்த தனி வாழ்க்கை சட்டங்கள், இந்த குடும்பம் இது தொடர்பான சட்டங்கள் முழுக்க அவரவருடைய மத சட்டங்களாகவே இருக்கலாம் அப்படின்னு இந்திய அரசியல் சாசனம் ஏற்றுக்கொண்டது. அப்படி ஏற்றுக்கொண்டது தவறு என்று இந்தியாவிலேயே முதல்ல பேசியவர் தந்தை பெரியார். அவர் பேசியதற்கு காரணம் வந்து எல்லா மத சட்டங்களுமே ஏதோ ஒரு வகையிலே பெண்களுக்கு எதிரானதாகவே இருக்கின்றன அப்படிங்கிறது. ரெண்டாவது, குறிப்பாக இந்து மதம் அப்படிங்கிறதனுடைய நடைமுறைகள் வந்து பெண் அடிமை மட்டும் இல்லாமல் ஜாதிய பாகுபாடுகள், எல்லா வகையான பிளவுகளும் அதில் இருக்கு. குறிப்பாக ஜாதி, இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வந்து இந்த சட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி தந்தை பெரியார் கேட்டு அரசியல் சாசன எரிப்பை அவர் வந்து இதுக்காக தான் நடத்தினார். அதே போலவே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஹிந்து கோட் பில் கொண்டு வருவதற்காக, அதாவது இந்துக்கள் யார், முதல்ல ஒரு சிவில் கோட் ஃபார் ஹிந்துஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக அவர் வாழ்நாள் வரைக்கும் போராடினார். அவரே வந்து சட்ட அமைச்சராக இருந்தும் இல்லாமலும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தும் அரசியல் சாசனத்தை உருவாக்கியதில் அவர் அளித்த பங்கை விட அந்த ஹிந்து கோட் பில்லை உருவாக்குவதற்கு இந்துக்களுக்கு ஒரு சிவில் சட்டத்தை உண்டாக்குறதுக்கு அவர் பட்டப்பாடு ரொம்ப அதிகம். ஆனால் அன்றைக்கு யாரெல்லாம் அதை கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்க தான் இன்னைக்கு வந்து பொது சிவில் சட்டம்னு கேட்குறாங்க. அதுதான் வந்து இப்போ பிரச்சனை. இப்போ திராவிடர் கழகத்தை பொறுத்தவரை தந்தை பெரியாருடைய சிந்தனைகள் அடிப்படையில் இந்த தனிச்சட்டங்கள் என்பவை பாகுபாடுகளை கொண்டதாக இருந்தால் அவற்றை தவிர்த்துவிட்டு பாகுபாடுகள் அற்ற ஒரு சட்டத்தை அந்த மக்களுக்கான சட்டமாக ஒரு அரசு கொண்டு வர வேண்டும்ங்கிறதுதான் பொது சிவில் சட்டம். இந்தியா மாதிரியான ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் பல்வேறு விதமான வாழ்க்கை முறை, கலாச்சாரம், மத நம்பிக்கைகள், வேறுபட்ட மொழி, இனம் எல்லாம் வேற வேறையா இருக்கும்போது நீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கறத பொருத்தி பார்க்கிறது அப்படிங்கிறது கொண்டு வரவே முடியாது. அது வந்து வாய்ப்பு இல்லை. எப்படி தெரியுங்களா, ஒரு செய்தி சொல்றேன். இப்போ வந்து திருமணம் நடக்குது. இப்போ இந்துக்கள் அப்படிங்கிறதுல புரோகித திருமணம் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க, இல்லை சுயமரியாதை திருமணம் நடக்குது. இப்போ இவங்க பள்ளிவாசல்ல திருமணம் பண்ணுறாங்க, சர்ச்சில் திருமணம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சட்டம் போட்டு நீங்கள் எல்லாரும் இந்த ஹாலுக்குள்ளே வந்து இப்படி பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வந்து பள்ளிவாசலில் பண்ணாலும் சர்ச்சில் பண்ணாலும் புரோகித திருமணம் பண்ணாலும் சுயமரியாதை திருமணம் பண்ணாலும் இந்த அலுவலகத்தில் வந்து பதிவு செய்யுங்கள், அதனுடைய முறை இப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, இப்போ எதை பற்றி பேசுகிறாங்கன்னு சொன்னால், இந்த உரிமை இன்னாருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கே அதை தடுத்துட்டா சிவில் சட்டம்னு அர்த்தம்னு பல பேர் வச்சுட்டு பேசுகிறாங்க. இப்போ எப்படின்னா வந்து 4 திருமணங்கள் அனுமதிக்கப்பட்ட குரானில் சொல்லுது, அதனால் அது அந்த ஆனால் உண்மையில் நீங்கள் தமிழ்நாட்டிலேயே ஒரு மாவட்டத்தில் கணக்கெடுத்தால் கூட பலதார திருமணம் செய்தவர்களில் யார் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு நமக்கு கணக்கெடுப்பு சொல்லிடும்.
அதே மாதிரி வேற ஒரு மதத்தை சேர்ந்தவர்களில் கேஸில் வழக்கில் வந்து ஒரு அஃபிடவிட் போடுறாங்க. எப்படின்னா, நீங்கள் இந்த பெண்ணோட வாழ்கிறீங்களான்னா, ஆமாம் நான் இவருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவர் வந்து என்னுடைய கான்குபைன், என்னுடைய வைப்பாட்டி அப்படின்னு வந்து போடுறாங்க. இதை போடுறது எந்த தைரியத்தில் போடுறாங்கன்னா, எங்கள் ஜாதி அனுமதிக்குது, எங்கள் மதம் அனுமதிக்குது அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த அனுமதியை அந்த மதம் கொடுத்துருக்குதா, அந்த சட்டம் அப்படி கொடுத்துருந்தால் அது தப்பு. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை முறையை அது பாதிக்குது. இப்போ நீங்க 2 அணுகுமுறை இருக்கு. நான் குறிப்பிடுவது, ஒரு பொதுவான சட்டம் என்பது அனைத்து மக்களுடைய அந்த பன்முகத்தன்மையை அழித்து வருவது அல்ல. ஒரு ஒரு இணைகோடு மாதிரியாக நீங்க வந்து விரும்பினால் அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். ஆனா பதிவுகள் என்பவையும் சட்டங்கள் பின்பற்றப்பட வேண்டியதும் ஒரே மாதிரியானதுதான். அந்த பதிவுகளை தான் நீங்க சட்டமாக்க முடியும். அதே போல சமத்துவமற்றது எதெல்லாம் இருக்கோ, இப்போ நான் வந்து இவங்களை பற்றி சொல்லலை, முஸ்லீம் லான்றதுக்குள்ளே வரல, அதில் இருக்கிறது தான் இப்போ நாடு பூரா விவாதிக்கப்பட்டு வருது. ஆனால் பெரும்பான்மையாக மக்கள் பின்பற்றக்கூடிய இந்த இந்து சட்டங்களில் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து பரம்பரை சொத்துல பங்கு கிடையாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரப்பட்டு, அது கூட எப்படின்னா அதில் பல உட்பிரிவுகள் இருக்கு. இதை எல்லாத்தையும் விட்டுட்டு எந்த சொத்தா இருந்தாலும் எல்லாருக்கும் சரிபாதி தான். அதே போல ஒரு குழந்தைக்கு யாரு கார்டியன், அப்பா தான் கார்டியன், அப்பா இல்லாட்டி தான் அம்மா, அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாமே சமம் தான். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வாங்க, அப்படி கொண்டு வர வந்தால் இன்னைக்கு இந்த காமன் சிவில் கோட் சொல்ற பல பேர் அதை ஏத்துக்க மாட்டாங்க. பரம்பரை சொத்துல பெண்ணும் பங்காளி அப்படின்னு சொன்னா அது அவங்களுடைய சாயம் வெளுத்து போகும். நான் வரேன் அந்த இடத்துல இருந்து திருப்பி வரேன். ஃபாத்திமா முசாஃபர் ஏதோ கருத்து சொல்லுங்க. வழக்கறிஞர் அவர்கள் சொன்னார்கள், பாகுபாடு இல்லாம வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு. பாகுபாடு இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தவங்களுக்கு பாகுபாடா தெரியலாம், எனக்கு வந்து அது நீதமா தெரியலாம். ஆக இது வந்து இட்ஸ் அபவ் எனி ஆர்குமெண்ட் இல்ல. அதுதான் அது அல்ல, அப்ப அதுல தான் வருது. அதுல நான் திருப்பியும் சொல்றேன், மத்திய அமைச்சர் அதை தான் திருப்பி கோட் பண்றாரு, முஸ்லிம் பெண்களும் அமைப்பினரும் தான் அப்படின்னு சொல்லிக்கிற பொழுது, நீங்க ஒரு செக்டார் வந்து நீங்க ஒரு பீப்புள்ஸ் வந்து இல்ல இதுதான் எங்களுக்கு வேணும்னு சொல்ற மாதிரி ஒரு 100 பேரோ அல்லது 500 பேரோ ஒருத்தரை கூட வச்சுக்கோங்க, அவங்க உங்க சமூகத்திலிருந்து வரக்கூடியவர்கள் தான் இது எங்களுக்கு முரணாக இருக்கிறது, இது எங்களுக்கு அநீதி இழைக்கிறதுன்னு சொல்லிக்கின்ற பொழுது எங்க சமூகத்திலிருந்து வரக்கூடியவங்க நம்ம அமைச்சர் தலைவர் அவர்கள் சொல்லி காட்டினாங்க, பல இடங்கள்ல சொல்லி காட்டி பல உதாரணத்தோடு உங்களுக்கு வந்து நிரூபிச்சுக்க கூடிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அவர் அமைச்சரை போய் முசஃபர் நகரை போய் பார்த்துட்டு வர சொல்லுங்க. டெல்லியிலேருந்து ஒரு 50-70 கிலோமீட்டர் தான். இன்னைக்கு கூட 2 லட்சம் மக்களுக்கு அவங்க வந்து பெண்களுக்கு அடிப்படை வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்ல, பொதுவாக அவங்க வந்து கழிப்பிட வசதி கூட இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், பெண்களுக்கான இன்ன பிரச்சனைகளை பேசவே கூடாதுங்கிறதல்ல, ஆனா ஒரு பிரச்சனையை பற்றி பேசிக்கின்ற போது இந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் கவலைப்படுங்க, இதை ஏன் கவலைப்படுறீங்கங்கிற வாதம் ஏற்படைய வாதமா இருக்காதுல்ல. அரசாங்கம் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன? இந்த நாட்டினுடைய மக்களுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய முதல் வேலையை வந்து அதை விட்டுட்டு, ஆனா இதுல இருக்கக்கூடிய நியாயம் இருக்குல்ல, இது நியாயம் இல்ல, இது எங்களுக்கு எதிரானதுங்கிற வாதம் வேற. ஆனா இதுல வந்து நான் ஒரு நிமிடம் சொல்ல வர்றேன். முதலாவதாக வழக்கறிஞர் பல செய்திகளை சொன்னாங்க. அடிப்படையில் இன்னைக்கு வந்து ஏன் இந்த பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசக்கூடிய 44வது பிரிவு வழிகாட்டும் நெறிமுறையில் அமைக்கப்பட்டிருக்கு, அது ஏன் ஃபண்டமெண்டல் ரைட்டாக அடிப்படை உரிமையாக இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அது வந்து கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் அரசியல் நிர்ணய சபையில் இது பற்றியான விவாதம் வரும்போது மிக தெளிவாக அதில் இடம்பெற்ற நம்முடைய கண்ணியத்திற்குரிய காகிதமில்லத்து இஸ்மாயில் சாஹிப் வந்து அந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய உறுப்பினர், அதே மாதிரி போக்கர் சாஹிப், இதே போல் பலரும் எதிர்க்கிறார்கள். அதை இவர்கள் இந்த கருத்தை எடுத்துரைத்த பிறகு வேறு பல மதத்தை சார்ந்தவர்களும் அதை எதிர்க்கிறார்கள். அதனால தான் கடைசியில் வந்து இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வேணாம், இது வந்து டைரக்டிவ் பிரின்சிபலாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி இந்தியாவில் முஸ்லீம்கள் சிறுபான்மையினர்களாக வாழ்கின்றோம். சிறுபான்மையினருங்கிற அடிப்படையில் எல்லா சட்டங்களும் முஸ்லீம்களுக்கும் பொதுவானது தான். கிரிமினல் சட்டமாக இருந்தாலும் சரி அல்லது சிவில் சட்டங்களில் 99.5 விழுக்காடு பொதுவானது. திருமணம், விவாகரத்து, வாரிசுரிமை, அதே போல் அன்பளிப்பளித்தல்,
அதே போல் வக்ஃபு முஸ்லீம்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு மிச்ச 4, அதே போல் மற்ற மதத்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த மதங்களை பின்பற்றக்கூடிய உரிமை இருக்கின்றது. இப்போ இந்த உரிமையை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 25வது பிரிவு சொல்லக்கூடிய மதத்தை பின்பற்றவும் கடைபிடிக்கவும் பரப்புரை செய்யவும் கூடிய உரிமையில் 2 விஷயங்கள் தான் வந்து பாக்கியாக இருக்கும். ஒன்று வந்து வழிபாட்டு உரிமை, வழிபாட்டு உரிமை மட்டும்தான் இருக்கும். திருமணம் அல்லது விவாகரத்து என்பது மதம் சார்ந்த பிரச்சனை எப்படி வரும்னு கேக்குறேன். இல்ல அது மதத்துக்குள்ள வருமானு கேக்குறேன். வழிபாடு என்பது மதம் சார்ந்தது. இல்ல நான் சொல்ல வரேன், மதம் நிச்சயமாக மார்க்கத்திற்குள்ள ஒன்றுதான் அந்த திருமணம். அது முஸ்லீம்களுக்கு மட்டுமில்லை, எல்லா மதங்களுக்கும். இப்போ உதாரணமாக பேசிக்காகவே வழக்கறிஞர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஒரு பொது இதுனா எல்லாரும் போய் பதிவு பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் அதற்கான ஒரு டிராஃப்ட் வரையறை முன்மாதிரி என்ன, முன்வடிவம் என்ன என்பது இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு சூழலில் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் திருமணம் அது யாரை திருமணம் முடிக்க வேண்டும், யாரை திருமணம் முடிக்கக்கூடாது, இப்படி ஒரு வரையறை இருக்கின்றது. அது மதத்துக்கு மதம் மாறுபடும். அப்போ திருமணத்தை எப்படி வந்து மதத்திற்கு அப்பாற்பட்டது என்று சொல்ல முடியும்? அதே போல் இதே விவகாரத்து முறையில் பல முறைகள் இருக்குது. வெறும் ட்ரிபிள் தலாக் என்று இன்று வாதம் செய்யப்படிய இது மட்டும் தான். நீங்கள் இந்த முத்தலாக்னு ஒரே முறை 3 முறை ஒரே நேரத்தில் ஒரு 5 நிமிடத்துக்குள்ள தலாக் 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 என்று சொல்லி விவாகரத்து செய்து விடுகிறார்கள் அப்படிங்கிறதா இன்றைக்கு பெரிய விவகாரமாக இருக்குது. இன்றைக்கி அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டுடுறாங்க தலாக் தலாக் தலாக்னு, அல்லது எஸ்எம்எஸில் போட்டுறாங்க ஃபாரின் இருந்துலாம், அதுதான் இன்றைக்கி சர்ச்சையாக இருக்குது. இந்த மாதிரியான விவாகரத்து முறையை செய்யக்கூடிய ஆண்களை நீங்கள் ஜமாத்தாரர்கள் அல்லது உங்களுடைய ஷரியத் சட்டம், உங்களுடைய இஸ்லாமியர்களுக்கான சட்டம் எந்த அடிப்படையில் அவர்களை தண்டிக்கிறது, அல்லது அவர்களை எந்த அளவில் நீங்கள் வந்து இது நீதிக்கு புறம்பானதுங்கிறதுல நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்க? அதற்கான ஸ்பேஸ் யார் கொடுக்கறது? நல்ல கேள்வி. இப்போ உதாரணமாக நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். இஸ்லாமிய திருமண முறைங்கிறது ஒரு ஒப்பந்தம் தான். அது வந்து இந்து திருமணப்படி சட்டத்தின்படி இருக்கக்கூடிய ஒரு தாரை வாழ்த்தல் அந்த கனியதானம் அது இல்லை, இது ஒரு ஒப்பந்தம் தான். அப்போது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த திருமணம் நடக்கும்போது அதில் வந்து மணமகளுக்கு ஒரு மிகப்பெரிய உரிமையை இஸ்லாம் தந்திருக்கின்றது. தன்னை மணமுடிக்கக்கூடிய அந்த ஆண்மகன் தான் சொல்லக்கூடிய, தான் கேட்கக்கூடிய, கோரக்கூடிய மகர் என்று சொல்லக்கூடிய திருமண கொடையை கொடுக்க வேண்டும் என்பது அந்த திருமணத்தை வேலிட் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்தில் வரதட்சணை இது வந்து இல்லாத ஒன்று. மாப்பிள்ளை பெண்ணிடம் இருந்து வாங்கக்கூடிய ஒரு மடிப்பிச்சை இது இருக்கின்றது. அப்போ இந்த முறையை எதிர்த்து தீவிரமாக நாங்கள் வந்து ஒரு பிரச்சாரம் செய்ததின் காரணமாக குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில், அதே மாதிரி வட மாநிலங்கள்லையும் பல இடங்களில் வரதட்சணை நான் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்ல வரல, பெருமளவும் குறைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த தலாக்கு முறையில் என்னென்னா ஒரே நேரத்தில் சொல்வது, ஒரு முறை சொன்னாலும் சொன்ன பிறகு 3 மாத இடைவேளை, அப்புறம் இன்னொரு முறை அப்படிங்கிறது நான் முடிச்சிடுறேன். விதிமுறைகளில் இருப்பது மட்டுமல்ல, அது நடைமுறையிலும் இருக்கின்றது என்பதையும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரே நேரத்தில் வந்து 3 முறை சொன்னால் அது திருமண விலக்கு ஆகுங்கிறது அந்த ப்ராக்டிஸும் இருக்குது, இல்லைன்னு நான் மறுக்க வரல. அதுக்கு ஒரு வேலிடிட்டியும் இருக்குது, அதுவும் ஒரு செல்லுபடியான விஷயங்கிறதையும் நான் சொல்ல வர்றேன். ஆனால் வந்து அது வந்து மிக அவசரமான காலத்தில் ஒரு அது 2 பக்கம். ஒன்று நீங்களே முன்னுரையில் குறிப்பிட்டீர்கள், மாப்பிள்ளைக்கு மட்டுமல்ல, ஒரு முஸ்லீம் ஆணுக்கு மட்டுமல்ல, ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கும் கூட மனவிலக்கு பெறக்கூடிய உரிமையை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அவசர சூழலில் இந்த முறை, அதாவது இட் இஸ் ரேதர் an exception to a rule. திரு ஜவஹர்லால், நான் திருப்பி கேட்குறது, நீங்கள் அவ்வாறு செய்யக்கூடிய ஆண்களுக்கு நீங்கள் தண்டனை அளிக்கக்கூடிய இடத்துல நீங்க யாரும் கிடையாது. அதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. இல்ல தண்டனை யாருக்கு கிடையாது. இல்ல நான் சொல்றது தட் மீன்ஸ் நீங்க திருமண உறவு செய்யறதா அல்லது மனமுறிவு இதற்கான விஷயத்தை மட்டும் தான் செய்ய முடியும். நீங்க நீதித்துறை தான் அதை செய்யணும். அப்படிங்கும்போது நீங்க ஒரு ஆண் 3 முறை ஒரே நிமிடத்தில் ஒரே டயத்தில் தலாக் 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 என்று கூறி ஒருவரை மனமுறிவு செய்து அந்த திருமண ஒப்பந்தத்தை முடிச்சிட்டாருன்னா அவருக்கு அதன் மூலம் பாதிக்கப்படக்கூடிய பெண்ணுக்கு நீங்கள் எந்த அடிப்படையில் நீதியை பெற்றுக் கொடுப்பீர்கள்? நீங்கள் வந்து நீதியை பெறுவதற்காக வேண்டி
பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதோ அல்லது புதிய ஒரு சட்டம் கொண்டு வருவதோ அதுக்கு தீர்வாக இருக்காது. ஏற்கனவே இந்தியாவில் முஸ்லீம் பர்சனலாக குறுக்கிட முடியாத ஒரு நிலை இருக்கின்றதுங்கிறத நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். உதாரணமாக இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும்போது ஒரு வரதட்சணை கொடுமையினால் என்னுடைய பெரும்பாலும் இதுதான் கேஸ். வரதட்சணை கேட்டால் வரதட்சணை தரல, ஆனாலும் மனவிலக்கு, இது எல்லா சமூகங்கள்லையும் இருக்குது. அப்படிங்கும்போது 2 சட்டங்களை ஒரு முஸ்லீம் பெண் கையாள்வதில் எந்த தடையும் கிடையாது. அதுக்கு ஜமாத்தும் குறுக்க வர முடியாது, முஸ்லீம் பர்சனலாகவும் குறுக்க வர முடியாது. ஒன்று டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், அது 1961 இயற்றப்பட்ட சட்டம். இன்னொன்று டொமஸ்டிக் வயலன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அது 2005 இயற்றப்பட்ட சட்டம். இந்த சட்டத்தின் அடிப்படையில் இப்படி தவறு செய்பவர்களை தண்டிப்பதற்கு ஏற்கனவே இருக்கின்றது. அந்த சட்டத்தை பயன்படுத்தி மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்று தமிழ்நாட்டிலேயே தண்டனை வாங்கி தன்னை கொடுமைப்படுத்தக்கூடிய மாப்பிள்ளையும் மாமனாரையும் எல்லாத்தையும் உள்ள உட்கார வச்சுக்கிற நிகழ்வும் நடந்திருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இந்த குறுக்கீடுங்கிறது எங்களை பொறுத்தவரை இந்த திருமணம் தொடர்பான விஷயங்கள் மதத்திற்கு அப்பாற்பட்டதுங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லை, சல்மாட்ட போயிட்டு வந்துடுறேன். இதில் பெண்கள் அவர் சொன்ன மாதிரி 2 வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்று, குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தின் கீழ் நீங்கள் காவல் நிலையத்தில் கொண்டு போய் புகார் அளிக்கலாம். இவ்வாறு ஒருவேளை அநீதி இழைக்கப்பட்டால் வரதட்சணை கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழும் நீங்கள் வரதட்சணை தடுப்பு சட்டத்தின் கீழும் நீங்கள் புகார் அளிக்கலாம். அதில் நீங்கள் முஸ்லீம் பர்சனலாவோ அல்லது எதுவுமே தலையிட முடியாது. அந்த உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு தான் இருக்கிறது. நீங்கள் என்னதான் இங்கே மகர் மற்ற விஷயங்கள் பேசினாலும் இங்கே இந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி தான் அவனும் பழகிருக்கிறான், அவன் வரதட்சணை வாங்குறான், அந்த பிரச்சனை தான் இருக்குங்கிறாரு. அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலை இங்கே இருப்பதாகத்தானே நம்ம உணர முடியுது. நிறைய சட்டங்கள் இருக்குங்க, போதுமான சட்டங்களை நம்ம வருஷத்துக்கு ஒன்று போட்டுகிட்டே இருக்கோம் பெண்களை பாதுகாக்கிறதுக்காக. வரதட்சணை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு 100க்கு 100% கல்யாணம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு வரதட்சணை இல்லாமல். ஏன்னா அது சட்டப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டமும் அதுக்கு எதிராக இருக்குது. அது இந்துக்களும் அதை பயன்படுத்திக்கிறது இல்லை, அவேர்னஸ் கிடையாது. முஸ்லிம்ஸ் அதை கல்யாணம் அப்படி பண்ணாங்கன்னா அது 100%ங்கிறத நான் வன்மையாக மறுக்கிறேன். இல்ல, இந்துக்களுடைய இதை நான் சொல்றேன். 100%ங்கிறத மறுக்கிறேன். பிரச்சாரத்தின் காரணமா அவங்க சொல்றது பெரும்பாலும் அவங்க சொல்ற 100%ங்கிறத நான் இப்படி எடுத்துக்கிறேன். நிச்சயிக்கப்பட்டு நடக்கக்கூடிய அந்த மாதிரியான திருமணங்கள் வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்க காதல் திருமணங்கள் வரதட்சணை இல்லாம நீங்க மாப்பிள்ளையே முழு செலவுகளும் செய்யற திருமணத்துக்கு அடுத்து உங்களையும் அழைச்சிட்டு போறேன். நான் இந்துக்களுடைய இதை பத்தி நான் சொல்லிட்டு முஸ்லிம்ஸ்ல மகர் கொடுத்து நீங்க சொல்றது எத்தனை சதவீதம் எனக்கு தெரியல. ஆனா வரதட்சணை இல்லாம கல்யாணம் நடக்கிறது நான் ரொம்ப ரேரா தான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு சில அவேர்னஸ் இஸ்லாமிய பின்னணிய சரியா புரிஞ்சுக்கிட்டு இஸ்லாம் இதைத்தான் ஏத்துக்கிறோம், இந்த கல்யாணத்தை தான் ஏத்துக்கிறோம்னு நம்புற ஆண்கள் குடும்பங்கள் இன்னைக்கு அந்த மகர் கொடுத்து கல்யாணம் பண்றாங்க. அது ரொம்ப குறிப்பிட்ட சதவீதம் தான், அதையும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ என்ன பிரச்சனைன்னா இன்னைக்கு இந்த சட்டங்களை நம்ம பயன்படுத்துறதுக்கான விழிப்புணர்வை நம்ம உருவாக்கி இருக்கோமா? அதுதான் இங்கே பிரச்சனை, லேக் ஆஃப் அவேர்னஸ். அதுதான் இன்னைக்கு இந்தியா அளவில் இத்தனை சட்டங்கள்ல இருந்து பெண்களை பாதுகாக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளி இருக்கு. சட்டங்கள் இருக்கு, அதை பயன்படுத்துறதுக்கான படிப்பறிவு நம்ம சமூகத்தில் பெண்கள்கிட்ட இருக்கா, அல்லது அதை புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தியை நம்ம கொடுத்துருக்கோமா? அதெல்லாம் நம்ம கேள்விக்குட்படுத்த வேண்டியிருக்கு. அதுதான் இங்கே பிரச்சனை. ஏன் இந்த மாதிரி அவங்கள நம்ம வச்சிருக்கோம், இதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது, இது எல்லாத்துக்கும் நம்ம திரும்ப ஆணாதிக்க சமூகம் பெண்களை வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும், பெண்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துடக்கூடாது, பெண்கள் கொஞ்சம் வெளியில் போனாங்கன்னா வேலைக்கு போனாங்கன்னா அவங்கள வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறது, இது இன்னைக்கு எல்லா இடத்துலையும் எல்லா சமூகத்தையும் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த 50,000 பேர் கையெழுத்து போட்டு அனுப்புகிறாங்க, 50,000 பேர் கொடுக்குறாங்க அப்படின்னுங்கிறது ஒரு நிச்சயமாக அது ஒரு குரூப்பாக செயல்படக்கூடிய ஒரு இது ஏதோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பதிலுக்கு ஒரு 5 கோடி பேரை கூட நம்ம இல்லை அப்படின்னு சொல்லி பண்ண முடியும். ஆனால் அந்த 5 பேரோ 10 பேரோ பாதிக்கப்படுறவங்க இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா அவங்களுக்கு உடனடியாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா இஸ்லாத்துடைய சட்டத்தை மீறக்கூடியவர்களை நிச்சயமாக நம்ம இஸ்லாத்தின் பேராலே நம்ம தண்டிக்கலாம். அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இலங்கை மாதிரி நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய குடும்ப நல கோர்ட் வச்சிருக்காங்க.
முறையீட்டு குழுக்கள் அதில் வந்து ஒரு அமைப்பாக இயங்குவாங்க வந்துட்டு. இவங்களுக்கு வந்து உடனுக்குடனே இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கு அதை மீறி இவங்க பண்ணுறாங்க, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிற மாதிரியான விஷயத்தை தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. இதில் அரசாங்கம் தலையிடுறது, மதவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது, மதம் சார்ந்து அவங்க வந்து கை வைக்க நினைக்கிறது, இதில் நம்ம யாரும் அனுமதிக்கிறதுக்கு தயாராக இல்லை. எனக்கு சில கருத்து இருக்கு. ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் சரி, இடைவெளிக்கு அப்புறம் உங்கள்கிட்ட தொடரேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் பாதுகாப்பானதாகத்தான் இருக்கின்றன, அதில் மாற்றுக்கருத்திலே. ஆனால் அந்த சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நம்முடைய பெண்களுக்கு எந்த அளவிற்கு இருக்கிறது, இந்த விழிப்புணர்வோடு அவர்களால் அந்த சட்ட உதவிகளை நாடி செல்லக்கூடிய நிலையில்தான் சமூகம் இருக்கிறதா என்ற கேள்வியோடு ஒரு சிறிய இடைவெளிக்கு பயணிக்கலாம். இடைவெளிக்கு பிறகு தொடரலாம், இணைந்திருங்கள். மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். பொது சிவில் சட்டம் தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் வழக்கறிஞரிடம். வந்து அவங்க சொன்ன மாதிரி இருக்கிற சட்டங்கள் இருக்குது, பட் அது குறித்த அவேர்னஸ் பெண்களுக்கு போய் சேர்ந்து இருக்குதா? இல்லை, நம்ம வந்து சில விஷயங்களை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். பொது சிவில் சட்டம்ங்கிறது ஒரு பெரிய விவாதத்துக்குரிய ஒரு பகுதி. அதையும் இந்த தலாக் விவகாரத்தையும் இணைக்கிறதே முதல்ல தப்பு. அதனால் பொது சிவில் சட்டம்ங்கிறது இந்த நாட்டுக்கு பொருந்துமா, அதை எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தனி விவாதமாக நடத்தப்பட வேண்டியது. இப்போ இந்த தலாக் பற்றிய பிரச்சனை என்னன்னா, அதில் பெண்கள் வழக்கு தொடுத்து உச்சநீதிமன்றத்தில் அது நிலுவையில் இருக்குங்கிறதுனால தான். தலாக்கு வந்து தடுக்கப்பட வேண்டுமா, அதை எப்படி மாற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறத எப்படி மாற்றம் செய்யலாம்ங்கிறத அந்த மத தலைவர்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் அந்த தலாக் ஏற்படுத்துகிற பாதிப்பை தடுக்கிற உரிமை உச்சநீதிமன்றத்துக்கு உண்டு. இதில் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இவங்க எல்லாம் விளக்கம் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன விளக்கம் சொன்னாலும் அதை தாண்டி உண்மை என்பது தலை நீட்டிக்கிட்டு தான் நிற்கும். இப்போ வந்து தலாக் சொல்கிறவருக்கு 1000 விதிமுறைகள் இருக்குது. ஆனால் என்ன பெரிய விதிமுறை, அவர் வந்து இடைவெளி விட்டு சொல்லணும், இந்த மாதிரியான சாட்சிகள் இருக்கு, இப்படி சொல்கிறாங்க. சாட்சி கூட அதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, இவர் யாருக்கிட்டையாவது அனுமதி வாங்கணுமா இவருடைய தலாக்குக்கு? சரிப்பா, நீ சொன்ன தலாக் நியாயம்தான், நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே ஆண்கள்லாம் அறிவாளிகள்னு நம்பிய காலத்தில் அப்படி நினச்சாங்க. ஆண் சொன்னால் பொறுப்பாக சொல்லுவார், அதனால் அவர் சொன்னால் சரியாக இருக்கும்னு. 21 வயசு பையனும் சொல்கிறாரு, 75 வயசு பெரியவரும் சொல்கிறாரு. இவங்க சொல்கிற தலாக் நியாயமானது தானான்னு யார் முடிவு பண்ணுறது? அப்போ யார்கிட்டையாவது அவர் ரிப்போர்ட் பண்ணி, நீங்கள் சொல்கிறீங்க இப்போது கிறிஸ்தவர்களில் கூட வந்து அவங்களுக்கு மேரேஜ் ட்ரைபுனல் இருக்குது, சர்ச்சில் இருக்குது, அவங்களுடைய தேவாலயங்களோடைய அந்த கவுன்சிலிங் சென்டர் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஆண் விவாகரத்து கேட்டாலும் அவரும் ஹாஜியிடம் முறையிட வேண்டும் அப்படின்னு ஒன்று வைக்கலாம். இப்போது குலா சொல்கிற பெண் வந்து இப்போ இவர் தலாக் சொன்ன மாதிரி அவங்க குலான்னு சொல்லிட்டு அவங்களும் அதே குறிப்பிட்ட இடைவெளி விட்டு அவங்க குலா சொல்லிட்டாங்க, அது விவாகரத்துன்னு ஏற்றுக்கொள்ளப்படுமா? படாது. அவங்க காஜியிடம் முறையிடணும், சீஃப் காசியிடம். அவர் வந்து அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் விடுவிச்சிருன்னு சொல்லணும். இப்படி விடுவிக்க முடியாததுனால இது கூட இப்போதான் வந்து அவர் இல்லாட்டி ஒத்துக்காட்டியும் விடுவிக்கலான்னு பண்ணுறாங்க. இப்படி விடுவிக்க முடியாததுனால ஒரு பைத்தியக்காரனை திருமணம் செய்து கொண்டு தன் வீட்டில் கொடுத்த அத்தனை சீர்வரிசையும், அத்தனை கல்லிலும் அத்தனை நகை, அவ்வளவையும் நான் திருப்பி கேட்கல, என்னை விடுவிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் காசி வந்து விடுவித்த வழக்குகளையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன் இந்த நிலைமைன்னு நான் கேட்குறேன். இதை திருத்துவதற்கு நீங்கள் சொல்கிறீங்க வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணாதான் நான் வந்து டௌரி ஆக்டில் போக முடியும், வரதட்சணை சட்டத்தில் போக முடியும். எந்த காரணமும் இல்லாமல் நியாயம் இல்லாமல் என்னை பிடிக்கல ஏதோ ஒன்று அப்படின்னு தலாக் சொல்லிட்டு அந்த பெண்ணை அப்படி நிர்கதியாக விட்டுட்டு போனால் 4 மாதம் நான் இந்த பணம் கொடுத்துட்றேன், மகர் 10,000 ரூபா ஒத்துட்டு இருந்திருப்பேன், 10,000 ரூபாயை கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த பெண்ணுடைய நிலைமை என்ன? அப்போ அந்த மாதிரியான நிலைமைகளை ஒழுங்குபடுத்துறதுக்கு இந்த மத தலைமைகள் என்ன செஞ்சாங்க? அப்போ ஒன்னே ஒன்று நான் கேட்குறேன், குறைஞ்சபட்ச சமத்துவம் என்பது எப்படி ஒரு பெண் வந்து இந்த மத தலைவரிடம் முறையிட்டு அதன்படி விவாகரத்து பெற வேண்டுமோ, அப்படி இந்த ஆணும் வந்து அந்த மத தலைவரிடம் முறையிட்டு அவர் 2 பக்கத்தையும் கேட்டு அவருக்கும் அது சரி என்று பட்டால் நீ விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லலன்னா கூட அது சமத்துவம். அந்த குறைஞ்சபட்ச சமத்துவம் உண்மை. அதாவது யதார்த்தமான நிலை வந்து வழக்கறிஞர் சொல்கிற மாதிரி தான் முஸ்லீம் சமூகத்தில் இருக்குது. நீங்கள் இன்னைக்கு வட இந்தியாவில் வட மாநிலங்களில் கூட ஷரியா நீதிமன்றங்கள்னு ஒன்று இருக்குது. அது கர்நாடகத்தில் இருக்குது, பீகாரில் இருக்குது, இது போல பல மாநிலங்களில் இருக்குது. தமிழ்நாட்டில் அந்த பேரில் இல்லாவிட்டாலும் கூட ஒவ்வொரு ஜமாத்துலேயும்
சொன்ன மாதிரி வந்து ஒரு முஸ்லீம் கணவனுக்கு அன்ஃபெட்டர்ட் ரைட், அதாவது அவனே எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிடலாங்கிறதெல்லாம் இல்லை. அவன் எஸ்எம்எஸில் கொடுக்கலாம், அல்லது வந்து அவன் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், எது வேணாலும் பண்ணலாம். இது இவர்கள் 2 பேருக்குமான மனவிலக்கு முதிர்ந்து விட்டது என்பதற்கான ஒரு சான்றிதழ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜமாத்திலையும் அல்லது ஒவ்வொரு சமூக அமைப்பு வைத்திருக்கக்கூடிய இது போன்ற சரியா சமாதான குழுக்கள் எங்கள் தமுமுகவில் அதை வைத்திருக்கிறோம். அவர்கள் கொடுத்த பிறகுதான் ஒன்று அந்த பெண்ணுக்கு மறுமணமாக வேண்டும். வேறொருவருடைய மனைவியாக இருந்தவர் இன்னொருவரை திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் அவர் மனவிலக்கு பெற்றாராங்கிறதுக்கு என்ன சான்று? அந்த சான்றை வந்து இந்த ஜமாத்துகள் அளிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் தகராறு வந்தால் அதுக்கு மேலே மேல்முறையீட்டுக்காக காட்சிக்கு போகிறாங்க. ஆக ஒரு பெண் குலா சொல்லும்போது எப்படி ஒரு ஜமாத்தை அணுக வேண்டிய நிலை இருக்கின்றோ அந்த நிலை தான் 99.99% இருக்குது. அந்த பாயிண்ட் 1ல் சொன்ன மாதிரி சில ஆண்கள் போகலாம், அதனால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, சகோதரி சல்மா வந்து கேட்டாங்க இலங்கையில் இந்த மாதிரி இருக்குன்னு. இங்கே வந்து இது போன்ற ஒரு அமைப்புகளை உருவாக்கும் போது சில நேரங்களில் நீதிமன்றம் குறுக்கிடுகிறது. இட்ஸ் அ பேரலல் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லி தீர்ப்புகள் கூட வழக்கறிஞருக்கு தெரியும். அந்த மாதிரி தீர்ப்புகள் கூட வந்திருக்கின்றது. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இதுதான் சட்டம், இப்படி தான் நடக்க வேண்டும், இதற்கு முரணாக நடப்பது இஸ்லாமிய நெறிமுறைகளுக்கு முற்றிலும் மாற்றமானது அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங்கை, அதாவது திருமணத்திற்கு முன்பே அந்த திருமணம் முடிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு அது போன்ற ஒரு கவுன்சிலிங் வகுப்புகள் மிக சிறப்பாக மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் முஸ்லீம்கள் மத்தியில் நடத்தப்படுது. அதே முறையை இங்கே கொண்டு வந்து அதில் ஃபாத்திமா அவர்களும் அதில் ஈடுபட்டிருக்காங்க. இது போன்ற ஒரு கரெக்டிவ் மெஷர்ஸ், அதாவது மார்க்கம் இதுதான், மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறை இதுதான், அதிலிருந்து தடம் புரளக்கூடியவர்களை நெறிப்படுத்துவதற்கான பணிகளும் நடக்கின்றது. பெண்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பை முற்றுமுழுதாக ஆண்களுடைய உலகத்தில், ஆண்களுடைய ஆதிக்கத்தில், ஆண்களுடைய சட்டத்தில், அவர்களுடைய கதை வசனத்தில் நடிக்கிற கதாபாத்திரங்களாக பெண்கள் உலவுகிற ஒரு சமுதாயத்தில், ஒரு சமுதாயம்னா இவங்க சமுதாயம் மட்டும், எல்லா சமுதாயமும் தான். அப்படிப்பட்ட இடத்துல இந்த தன்னுடைய பாதுகாப்பின்மையால பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நடத்துகிற போட்டி இருக்கு பாருங்க, அதை மட்டுமே முன்வைத்து இதுதான் இவங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லி அந்த பழியையும் பெண் மீது போடுறதுக்கு மதம் கத்து கொடுத்துருக்கு. அதுதான் எல்லா மத பெண்களும் இப்படிதான் பேசுவாங்க. 5 பெண்ணா இருந்தாலும் 10 பெண்ணாக இருந்தாலும் இப்படி பாதிக்கப்பட்டவர்களை இவங்களுக்கு நம்ம சொல்ற பதில் என்ன? அந்த நிலைமையை ஏன் நம்ம வந்து அப்படியே அனுமதிக்கிறோம்? அவங்க அதை இது வேணாம்னு கேட்கும்போது நம்ம ஏன் தடுக்கிறோம்? நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல நான் இது இறுதியா ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். கால்ல முள்ளு குத்தி இருக்குங்க, நாங்க எடுத்துறோம் அந்த முள்ள. நீங்க வந்து இல்ல இருதய மாற்று சிகிச்சை பண்ணுங்கன்னு சொல்றதும் தவறு. மதத்தை மாற்ற முடியாது. இந்த மாதிரியான குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து காவல் நிலையத்துக்கு போறப்போலாம் இது உங்க முஸ்லீம் இது நாங்க தலையிட மாட்டோம்னு காவல்துறையில திரும்ப அனுப்புறதா நடந்துகிட்டு இருக்கு. அதில் தலையிட மாட்டாங்க. வரதட்சணை கேஸோ அப்படி எந்த கேஸ் கொடுத்துனீங்க போது அப்போ ஜமாத்துக்கு போங்கன்னு அனுப்புறது தான் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரிங்கிறது வந்துட்டு இப்போ அருண்மொழி சொன்னது மாதிரி தான் வந்து இது ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரக்சரில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போது இன்றைக்கி வந்து நம்ம எனக்கு வந்து ஒரு பெண் வந்து என்னை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து நான் கணவர் வந்து 45 வயசு அவருக்கு, திடீர்னு வளர்ந்த 2 பெண் குழந்தைங்க இருக்குது, இன்னொரு கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கு அவர் காரணம் என்ன சொல்றாருன்னா இஸ்லாம் 4 கல்யாணத்தை அனுமதிக்குதுன்னு போய் சொல்றாரு. இதுதான் இங்க பிரச்சனை. அந்த பெண்ணுக்கு வந்து இப்ப எங்க போய் நீதி கேட்கறதுங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஆனா இது வந்து இஸ்லாமிய இது மட்டும் இல்ல, இந்தியாவை பொறுத்த அளவிற்கு 5.8% இஸ்லாமியர்களை விட இந்துக்கள் தான் மறுமண பலவதாரமணம் செய்யறது இருக்கு வந்துட்டு. இப்ப இந்த நீதி கேட்கக்கூடிய இடங்களை நம்ம முதல்ல உறுதி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இங்க பிரச்சனையே ஒழிய நீதி கேட்பதற்கான இடங்களை நீங்க உறுதிப்படுத்திட்டீங்க. யாரு கொடுக்கறதுங்கிறதுதான் இங்க நிச்சயமா நீதி வேணுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. கடைசியா நீதி கேட்க வேண்டும்ங்கிற எது நீதி என்கின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறது மிக மிக அவசியம். இன்னைக்கு மேற்கத்திய நாடுகளில் இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களில் 3 பேர் பெண்களாக, 2 மடங்கு பெண்களாக இருக்கிறாங்க. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஆய்வில்
சமூக பாதுகாப்பு எங்களுக்கு இஸ்லாம் தருகிறது, அதனால் தழுவுகிறோம் என்று அந்த மேலை நாட்டு பெண்கள் சொல்கிறாங்க. அது போன்ற ஒரு சிறப்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது எங்கள் எல்லாருடைய கடமை. ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி நீதி கேட்கிறவர்களையும் பாதுகாக்கிற பொறுப்பை நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா இந்த நீதிக்கான ஒரு குரல் வந்த உடனே அவங்களுக்கு எல்லா பக்கமும் நடக்கிற தாக்குதல்கள் இருக்கு பாருங்க, அதுல இருந்து அவர்களையும் நீங்க தான் பாதுகாக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமா அது பன்முனை தாக்குதல்கள் வழக்கமாக வரக்கூடிய எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு சில அடிப்படைவாதிகளிடமிருந்து உடனடியாக வரக்கூடிய விமர்சனங்களை வழக்கறிஞர் சுட்டிக்காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். கேரக்டர் அசாசினேஷனில் போய் நேரடியாக நிறுத்துவார்கள். அந்த மாதிரியான செயல்பாடுகளையும் கூட களைய வேண்டிய பொறுப்பு உங்களை போன்ற இயக்கங்களுக்கு கூடுதலாக இருக்கிறது என்று சொல்லி தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் நால்வரும் எங்களோடு இணைந்தீர்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த அளவில் நாம் நிறைவு செய்யலாம். ஏதோ ஒரு இடத்துல பொது சிவில் சட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக இன்றமும் இருந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக அதில் முடிவெடுக்கக்கூடிய வேகம் காட்டக்கூடியது என்பது அல்லது வேகமாக ஒரு முடிவை எடுக்க வேண்டியது என்பது எந்த அளவிற்கு ஆரோக்கியமாக இருக்கும் என்பது தெரியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. முஸ்லீம் பெண்களுக்கான உரிமைகள் மட்டுமல்ல, அனைத்து பெண்களுக்குமான உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதை நாம் அனைவரும் இணைந்து செய்வோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி. என்னாவும் அல்லாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்ப சமீபத்தில் நம்ம நாட்டு நடப்பு கூட எடுத்துக்கிறீங்களேன். ஒரு மனிதன் கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவன் மனைவி இருக்கும்போது கணவனுக்கு மனைவி பிடிக்கல, அல்லது மனைவிக்கு கணவனை பிடிக்கலன்னா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இருக்க முடியுமா? வாழ்க்கை என்பது பல விஷயங்கள் இருந்தா தான் அந்த வாழ்க்கை யாரும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப கணவனுக்கு பிடிக்காத வகை பிடிக்கலன்னா சின்ன சின்ன பிடிக்கலங்கிற விஷயம் இல்ல, சின்ன சின்ன சமையல் சரியில்லை, ஒழுங்கா ட்ரெஸ் பண்ண தெரியல, ஏத்து பேசுது, வாயாடி, இந்த பிடித்தல் அல்ல. இதுக்காக வேண்டியெல்லாம் பிரிஞ்சு போயிடக்கூடாது. இதுக்கு பிரிஞ்சு போனா யார் வந்தாலும் அப்படித்தான் இருப்பாங்க. இவளை விட்டு அவளை கூப்பிட்டாலும் அப்படித்தான் இருப்பான், அவனை விட்டு இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணாலும் அவன் அப்படித்தான் இருப்பான். மனிதன் என்ற முறையில் அனைவரிடமும் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தனி விஷயம். அதே நேரத்தில் இல்லற வாழ்க்கைக்கு தகுதியற்றவளாக ஒரு பெண் இருக்கிறார், அல்லது இல்லற வாழ்க்கைக்கு தகுதியற்றவளாக ஒரு ஆம்பளை இருக்கிறான், அல்லது குடிச்சிட்டு பொம்பளையை கொடுமைப்படுத்துறான், அல்லது இந்த பெண்ணு கணவன் இருக்கும் பொழுதே வேற வேற பக்கம் என்ன செய்யறா, கடைக்கண் பார்வை வீசக்கூடியவளா இருக்கிறார். இதெல்லாம் ஒருத்தனுக்கு பிடிக்காது. பொம்பளைக்கும் இந்த மாதிரி ஆண்மையற்றவனை பிடிக்காது, குடிகாரனை பிடிக்காது, ஆம்பளைக்கும் இப்படி பிடிக்காது. இப்படியான ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது இஸ்லாம் என்ன சொல்லுது? ரெண்டு பேருக்கும் விவாகரத்து உரிமையை கொடுத்திருக்குது. ஆண்களுக்கு பிடிக்காத செய்யி, ஒரு டைவர்ஸ் பண்ணு, தலாக்குன்னு சொல்லு. தலாக்கு சொன்ன பிறகு உடனே எல்லாம் முடிஞ்சிடாது, சேர்ந்துக்கலாம். 3 மாசத்துக்குள்ள சேர்ந்துக்கலாம். தலாக்குன்னு சொல்லிட்ட உடனே எல்லாம் முடியாது. 3 மாச டயத்துல சேர்ந்து கொள்ளலாம். 3 மாசம் கழிஞ்சிட்டா கூட அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சு பார்த்து நம்ம சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும் என்று சொல்லி மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம். 3 மாசத்துக்குள்ள சும்மா சேர்ந்துக்கலாம். 3 மாசம் கடந்துருச்சுன்னா தலாக்கு பிறகு கூட சேர்ந்துக்கலாம். இவங்க பொது சிவில் சட்டம் அதுல போய் மாட்டினீங்கன்னு வைங்க, முடிஞ்சதுதான். டைவர்ஸ்னா அதை காலி ஓச்சு விடுவாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடியது என்னது? அப்படி லேசா அப்படி பிரிக்கிற மாதிரி பிரிச்சு ஒருத்தருடைய பிரிவை ஒருத்தர் உணர வச்சு அப்புறம் சேர்த்து விடுறதுக்கு வழிவகுக்கக்கூடிய சட்டம் எது? தலாக்கு சட்டம். இப்படி இருக்கிறது. அதுக்கப்புறம் அப்படி சேர்ந்து வாழும் பொழுது மறுபடியும் பஞ்சாயத்து வருது. மறுபடியும் பல வருஷங்கள் வாழ்ந்த பிறகு பஞ்சாயத்து வந்தா இன்னொரு தடவை தலாக்கு, அப்புறமும் சேர்ந்துக்கலாம். அப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகு 3வது சொன்னானே, ஆனால் அதுக்கு பிறகு சேர முடியாது. இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. இது 3 வாய்ப்பு. ஒரு ஆம்பளைக்கு மனைவியை பிடிக்கவில்லை என்று சொன்னால் விவாகரத்து பெறுவதற்கு 3 வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. முதல் வாய்ப்புக்கு பிறகு சேர்ந்து கொள்ளலாம், 3 மாசத்துல சேர்ந்து கொள்ளலாம். 3 மாசத்துல சேராவிட்டால் எத்தனை வருஷம் கழிச்ச பிறகு கல்யாணம் பண்ணி கொள்ளலாம். 2 பேர் விரும்பினார்களே ஆனால் மகர் கொடுத்து திருமணம் செய்து கொள்ளலாம். தலாக்குன்னு எல்லாம் முடியாது இஸ்லாமிய சட்டத்தில். இது உலகத்துல பொது சட்டம் இதுல மாட்டீங்கன்னு வைங்க, டைவர்ஸ்னா ஓடு, அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரியான ஒரேடிய வெட்டி எறிகிறது கிடையாது. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஒரு பயங்காட்டுற மாதிரி உள்ளதுதான் இந்த தலாக்குங்கிறதுலாம். 3வது தடவை சொல்லுவான் பாருங்க, பல செலவு சேர்த்து விட்டு பல காலம் வாழ்ந்து விட்டு அந்த நேரத்தில் வரும்பொழுதுதான் இதுக்கு மேலே சேராட்டி போடா, பிரிஞ்சுட்டு போடான்னு இஸ்லாம் சொல்லுது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல 3 சான்ஸ் இருக்குல்ல, விளங்காத சில பேர் என்ன செய்யாங்கன்னு கேட்டா தலாக் 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 அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன 3 சொல்லிட்டாங்களாம். தலாக் தலாக் 3 பேர் சொல்லிட்டாங்கல்ல,
அல்லது 3 தலாக் என்று சொல்றது, அல்லது முத்தலாக் என்று சொல்வது, இப்படி சொல்லிவிட்டானேயானால் இதனுடைய நிலைமை என்ன என்றால் 3 தலாக்கு ஆகிவிட்டதுன்னு அர்த்தமா. 3 தலாக்குன்னா ஒரு தலாக்கு விடணும், அப்புறமேலே சேர்ந்து வாழணும், சேர்ந்து வாழவில்லாட்டி ஒரு தலாக்கு கூட பிரிஞ்சு இருந்துக்கிறேன்னு. அவ விரும்பினா வேற கல்யாணம் பண்ணிட்டு போனா, விரும்பலன்னா இவனே கல்யாணம் பண்ணிக்கலாம், 2 பேரும் சம்பந்தப்பட்டா. இப்படி இருக்கிற ஒரு மார்க்கத்தில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தலாக் 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 என்று சொன்னால் 3 வாய்ப்பையும் பயன்படுத்தி விட்டான் அப்படின்னு இன்னைக்கு மதுஹப் கிதாபுகள்ல இருக்கிறது. இப்படி இருந்தா என்ன ஆகும்? புருஷங்காரன் கோவத்துல தலாக் தலாக் தலாக்ன்றான்னு வைங்க, முடிஞ்சு பினிஷ். எப்படிங்கிறாங்க மதுஹப்ல. இப்ப இதுல நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கும் பொழுது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் இருக்கிறது. கான தலாக்கு ஸலாத்து, 3 தலாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த வாசகம் ரசூலுல்லாஹ்வுடைய இன்னமா யுஅத்து வாஹிதா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் அபூபக்கர் காலத்திலையும் உமருடைய ஆட்சியின் முதல் 2 ஆண்டுகளிலேயும் இன்னமா யுஅத்து வாஹிதா, ஒரு தலாக்கு தான். இது ஒருத்த மனைவிட்ட தலாக்கு தலாக்கு தலாக்குங்கிறான், இவன் 3 தலாக்கு விடல, ஒரு தலாக்கு தான் விட்டுருக்கான், சேர்ந்துக்கலாம். முத்தலாக்கு கிடையாது. முத்தலாக்குங்கிற கான்செப்ட் ஒரு தடவை சொல்ல முடியாது. இது நபிகள் காலத்தில் இப்படித்தான் இருந்தது அப்படின்னு முஸ்லிம் உள்ள இருக்கிறது. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. இன்னும் ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு நடைமுறை இருந்திருக்கு, அதுக்கு மாத்தமா 3 தலாக்குனா 3 ஆயிடுச்சுன்னு எழுதி வச்சுக்கிறாங்க பாருங்க மதுஹப்ல. இவங்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், லா துஹர்ரிமு தையிபாத்தி மா ஹலல்லாஹு லக்கும், அல்லாஹ் ஹலாலாக்குனே ஹராம் ஆக்காதுங்கறான். அந்த 3 தடவை தலாக்குன்னு சொன்ன பிறகு அல்லாஹ் ஹலால் ஆக்குறான், சேரலாம் 2 பேரும். இவன் என்ன செய்யறாங்க? முடிஞ்சு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப கணவன் மனைவி மொத்தம் பிரிச்சு வச்சிடறாங்க. ஒரு கோவத்துல சொன்னா கூட அஜத்துல பத்துவா கேட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளவு தாங்க. ஜமாத்துல கேட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளவு தாங்க. அப்ப மேல வருத்தப்படுறாங்க, ஆகா தெரியாதனமா சொல்லிட்டோமே, மனைவியுடைய அருமை இவனுக்கு தெரியுது, இவனுடைய அருமை மனைவிக்கு தெரிகிறது, சேர விரும்புகிறார்கள், மார்க்கப்படி சேர வாய்ப்பு இருக்கிறது, அனுமதி இருக்கிறது, மதுஹப்படி இல்ல. அப்ப நீங்கள் பண்ண இந்த கிறுக்குத்தனத்தினால இப்ப கேவலப்பட்டு நின்றுட்டு இருக்கணும். ஆளால் கேள்வி கேட்கிறாங்க, முத்தல தலாக்கு மார்க்கத்தில் உண்டு, அறிவுபூர்வமான மார்க்கம். தலாக்கு இல்லாட்டி என்ன ஆகும் அதை யோசிக்கணும். இந்த தலாக்குங்கிற ஒண்ணு இல்லைன்னு வைங்க, என்ன செய்ய? பொது சட்டம். அது என்ன சட்டம்? அதாவது நமக்கு இப்ப கணவனுக்கு மனைவியை பிடிக்காட்டாலும், மனைவிக்கு கணவனை பிடிக்காட்டாலும் நம்மளா பேசி ஜமாத்துல முடிச்சுக்கிற கூடாதான். வேற என்ன பண்ணனே? கோர்ட்ல வழக்கு போடணுமா. மனைவிக்கு புருஷனை பிடிக்கலன்னு வைங்களேன், அவ கோர்ட்ல போய் என் கணவனை எனக்கு பிடிக்கவில்லை, எனக்கு விவாகரத்து தாருங்கள் அப்படின்னு வழக்கு போடணும். வழக்கு போட்டா என்ன நடக்கும் தெரியுமா? வழக்கு போட்டு பேப்பர் வாங்கி வச்சுக்கிறாங்களா, 1ஆம் தேதிக்கு வழக்கு போட்டேன்னு வைங்க, நீதிபதி என்ன செய்வார்? வாங்கி உனக்கு 15ஆம் தேதி வாய்தான் பாரு, ஒன்னு விசாரிக்கலாம் மாட்டாரு, அந்த பேப்பர் படிக்கவும் மாட்டாரு. அந்த மனுவை எடுத்து வச்சு என்ன செய்வாரு? உங்க 2 பேருக்கு 15ஆம் தேதி போட்டிருக்கு அப்படின்னு 15 நாளைக்கு இவர் மர போய் நிக்கணுங்க, கை கட்டி என்ன செய்யணும்? நீதிபதிக்கு முன்னாடி நிக்கணும். அன்னைக்கு ஏதாவது விசாரிப்பான்னு கேட்டா அன்னைக்கு என்ன செய்வான்? பிப்ரவரி 1ஆம் தேதி போட்டிருக்கு அப்படின்றான், 15 நாள் தள்ளி. பிப்ரவரி 1க்கு போனீங்கன்னு வைங்க, அப்போது விசாரிப்பானா? விசாரிக்க மாட்டான். யார் வந்திருக்கா? இப்ராஹிம் அமீனாவா? உங்களுக்கு அடுத்த மாசம் 30ஆம் தேதி வாங்க அப்படிமா. அடுத்த 30ஆம் தேதி பண்ணிடுவீங்களேன், யார்? இப்ராஹிம் அமீனாவா? நீங்க அடுத்த மாசம் 1ஆம் தேதிக்கு வாங்க. இப்படி ஒரு வருஷத்துக்கு 24 தடவை வாய்தா போட்டு விட்டுருவாங்க. 15 நாளைக்கு கூட கோர்ட்டுக்கு போகணும், விசாரிக்கவும் மாட்டான், என்னன்னு கேட்கவும் மாட்டான். வழக்கு என்ன அவ்வளவு இருக்குமே, எப்ப விசாரிக்கிறது? விசாரணைக்கு எடுத்துக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகும். 4 வருஷம் வரைக்கும் என்ன செய்யணும்? கோர்ட்டுக்கு போயிட்டு போயிட்டு வரணும். 15 நாளைக்கு ஒருக்கா போயிட்டு போயிட்டு மாப்பிள்ளை பொண்ணு என்ன செய்யணும்? போயிட்டு போயிட்டு போவாட்டாலும் விட்டுரும், இப்படி வரணும் போட்டுருவான், கைது பண்ண சொல்லிடுவான். போயிட்டு வரணும். போயிட்டு போயிட்டு அங்க நின்று ஐயா கையை கட்டி நின்று நம்ம மனு எப்போ வருதுன்னு பார்த்து அன்னைக்கு வியாபாரத்தை விட்டு தொழிலை விட்டு எல்லாத்தையும் விட்டு காலையில் போனா சாயந்தரம் தான் வர முடியும். காலில இருந்து நிக்க வேண்டி இருக்கு.
நம்ம மணி 48வது மணுனா 48 வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். நம்ம மணி 230னா சாயந்தரம் அசராயி மகரிபாயிரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி நின்றுட்டு நீ 15ஆம் தேதிக்கு வா இப்படிம்பாங்க. இப்படி சொன்ன உடனே 1 வருஷம் ஆச்சா, அப்பவும் விசாரணைக்கு வராது. 2 வருஷம் ஆச்சா, அப்பவும் விசாரணைக்கு வராது. அட பொண்டாட்டிக்கு புருஷன் பிடிக்கல, இவன் சரியில்லை, ஒரு ஆண்மே இல்லாதவனா இருக்கிறான், அவள் ஒரு வாழ்க்கை வேணும்னா அது உடனே கிடைச்சா தானே அது வாழ்க்கை. தவறான வழிக்கு போகாம இருப்பதா இருந்தா சட்டுப்பட்டு முடிக்கணுமா இல்லையா? அவன் என்ன செய்யணும்? 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 7 வருஷம்லாம் ஆயிரும். 7 வருஷம் வரைக்கும் என்னத்துக்கு மனு கொடுத்தா? அந்த 7 வருஷம் வரைக்கும் இந்த வக்கீலுக்கு பீஸ் கொடுத்து சாகணும். வக்கீலுக்கு என்ன செய்யணும்? பீஸை கொடுக்கணும். அந்த வக்கீலுக்கு போய் பிடிக்கிறாங்க பாருங்க, அந்த வக்கீல் கணக்கு பண்ண பார்ப்பான். விவாகரத்து கேட்ட பொண்ணா இருக்கிறதுனால அவன் வேற மாதிரியாக என்ன செய்வாங்க, அப்படி எல்லாம் நடக்கும். கோர்ட்டில் நடக்குது. விவாகரத்துன்னு போறதுனால பலவிதமாக நம்மளை சீண்டுவது, நம்மளை ஒரு மாதிரியா பார்ப்பது, அந்த மாதிரியான ஒரு மிரட்டல் பண்ணுவதெல்லாம் நடக்கும். 7 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய விவாகரத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டு போயிட்டு வாங்கன்றாங்க. அப்ப இவன் என்ன செய்வான்? 7 வருஷத்துக்கு வரைக்கும் இது காத்துக்கிட்டு இருக்கணும். அப்ப என்ன செய்வோம்? சாப்பாட்டுல வெஸ்த வச்சு காலி பண்ணிடுவோம். அப்படிதான் நடக்கு. கள்ளக்காதலோடு சேர்ந்து பொண்டாடி கேரி புருஷனை கொள்றான்னு வருதுங்க. உன் சட்டம் அப்படி இருக்குது. உன் புருஷனை பிடிக்கலன்னு கல்யாணம் பண்ணிட்டு போனேன். அவனை யாரு பிடிக்கலன்னு வேணாம்னு சொல்லிவிட்டு யாரு பிடிச்ச கல்யாணம் பண்ணி சட்டப்படி ஹலாலா போயிரும்ல. நீனும் உசுரோட இருப்ப, அவனும் உசுரோட இருப்ப, இவனும் 3 உசுரோட இருப்ப. இல்ல ஜெயிலுக்கு தேவையில்லை, இல்ல யாருக்கு ரிஸ்க் இல்லை. இல்ல இவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை நினைச்சுவாங்கன்னா, நான் 7ங்கிறது பெரும்பாலும் கொடுக்கறத சொல்றேன். ஒரு கேஸ்ல 70 வருஷம் கழிச்சு தீர்ப்பளிச்சிருக்காங்க. நம்ம நாட்டில் தான் தலாக்கு கேஸ் போனோம்னா எத்தனை வருஷம்? ஒரு 25 வயசுல போடான்னு வைய, 95 வயசுல உனக்கு தலாக்குன்னா 95 எதுக்கு தலாக்குது? 95 70 வருஷம் கழிச்செல்லாம் இதை கொண்டாந்து திணிக்கணுமா? என்ன செய்ய போறான்? வாங்க புது சிஸ்டத்துக்கு வாங்க. அதுக்கு தான் பொண்டாட்டிக்கு புருஷன் எது கொள்றான்? விவாகரத்தை கேட்கறான். பொண்டாட்டி பிடிக்கலன்னு வந்துருச்சு. பொண்டாட்டி தேவை ஒரு ஆம்பளைக்கு இருக்கா இல்லையா? அறவே செட் ஆகாதுன்னு முடிவான பிறகு முயற்சி எல்லாம் பண்ணி சேர முடியாதுன்னு ஆன பிறகு என்ன வரும்? ஒரு பெரிய ஒரு நிலை வரும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்வான்? ஜமாத்துல சொல்லி முடிச்சோம்னா அதுக்குரிய முறைப்படி நஷ்டம் எல்லாம் வாங்கி தரணும். அது தனி சட்டம் இருக்கிறது. அப்படி செய்யற விட்டுவிட்டு கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும்? அவங்க புருஷங்காரன் யோசிக்கிறான். இப்ப இந்த பொண்டாட்டி வேணான்னு சொல்லி நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னா 70 வருஷம் ஆனாலும் 50 வருஷம் ஆனாலும் 40 வருஷம் ஆனாலும் நம்ம தொழில போட 15 நாளை ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு வர இருக்கணும். வக்கீலுக்கு வர பீஸ் கொடுத்து ஆகணும். இது வேற ரிஸ்கான வேலைகள்லாம் இருக்கிறது. இதுக்கு அப்புறமேல விவாகரத்து வாங்கிட்டு வர்றதுக்கு என்னத்துக்குன்னு சொல்லிட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விட்டுருவாங்க. ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவு. அப்ப ஸ்டவ் வெடித்து கிளவி என்னைக்கா செத்துருக்கா? இளம்பெண் தான் சாவுவாய. இளம்பெண்ணை பிடிக்கலன்னு அந்த புருஷங்காரன் கொடூரமானவன் என்ன செய்யறான்னு கேட்டா, தலாக்கு சட்டம் கடுமையா இருக்கிற சமுதாயங்கள்ல ஸ்டவ் அடிச்சு சாவுறான். முஸ்லீம் யாரும் சாவுறது இல்ல. யார் இந்த பொது சிவில் சட்டம் அங்க போயிட்டு முட்டிட்டு இருக்கிறானோ அங்கதான் ஸ்டவ் அடித்து சாவுது எல்லாமே. இங்க என்ன செய்யறான்? பிடிக்கிட்டு விட்டு உசுரோட விட்டு போ, கொலைதான் பண்ணுவாங்கிற அளவுக்கு ஒருத்தன் போயிருவானே. ஆனால் உயிரோட இருந்து வேற ஒரு வாழ்க்கை தேடிக்கிற வேண்டியதானே. அப்ப அந்த அளவுக்கு வஞ்சம் பிடிச்சவனா இருந்தால் இப்படி செஞ்சிடறான். அல்லது பேருக்கு என்ன செய்யறான்? பொண்டாட்டின்னு வச்சுக்கிட்டு பப்பாட்டி ஒரு பக்கம் வச்சுட்டு வரவே மாட்டேங்கிறான். அது விவாகரத்தும் தரமாட்டேன், வாழ்க்கையும் தரமாட்டேன், உன்ட்ட வரவும் மாட்டேன், நான் ஏன் தேவைக்கு பப்பாட்டி வச்சுக்கிறோமா? இப்ப என்ன செய்வேன்? இவங்க சட்டம் அதைத்தான் உண்டாக்கி இருக்கிறது. அதை கொண்டா திணிக்க போறாங்களாம். பெண்களுக்கு அநீதி இழைக்குதான் இது. தலாக்கு அநீதி இழைக்குதான். இவங்க இது எத்தனை அநீதி? கொலையில கொண்டே ஒன்னு சொன்ன பொம்பளையில போய் விவாகரத்து பண்ணின்னு வைங்களேன், குறுக்கு விசாரணை அசிங்க அசிங்கமா கேட்பாங்க. இவர் ஆண்மை இல்லைன்னு ஒரு கேச போட்டேன்னு வைங்க, சும்மா கேச போட்டு வந்துட முடியுமா? ஆண்மை இல்லைன்னா எப்படி? எங்க அவ்வளவு ஆம்பளை எல்லாம் இருக்கும் பொழுது வக்கீல் கேட்பான், அவங்களுடைய அவன் தரப்பு வக்கீல் குறுக்கு விசாரணை பண்ணுவான். ஆம்பளை இல்ல ஆண்மை இல்லைன்னா இப்படி, ஆண்மை இல்லைங்க எப்படி நடக்குங்க? பொம்பளைக்கு ஏழ்மை இதெல்லாம் இவ்வளவு அசிங்கப்படுத்தி கற்பழிச்சுப்பட்டவங்க கூட கோர்ட்டுக்கு போக மாட்டேங்கிறா. ஏன்? அதை கேட்பானு கோர்ட்ல. இந்த நாசபத்த கோர்ட்ல என்ன கேள்வி கேட்பானுவ? கற்பழிக்கப்பட்டான்னு சொன்னா அதை விட்டுறாம எப்படி கற்பழிக்கப்பட்டான் அதெல்லாம் வரைக்கும் சொல்லுவாங்க. அதையெல்லாம் ஒண்ணுன்னா கேட்டி முதல்ல என்ன செஞ்சான், ரெண்டாவது என்ன செஞ்சான் கேட்பானுவோம். இதுக்கு பயந்துட்டு எவனும் கோர்ட்டுக்கு போறது எந்த பொம்பளையும் போக மாட்டேங்கிறான். அப்ப இந்த கோர்ட்ல கொண்டு நிப்பாட்டி கேவலப்படுத்தி எங்களுடைய விவாகரத்து தரணும்னு சொல்றீங்க, இதை நாங்க ஏத்துக்கணுமா? அவ்வளவு அற்புதமான கண்ணியமான ஜமாத்துல வச்சு பேசுறோம். டைவர்ஸை தூக்கி எறிஞ்சுன்னு போயிட முடியாது. கணவனுடைய சக்திக்கு தகுந்தவாறு மனைவிக்கு நஷ்டஈடு வாங்கி கொடுக்கணும், இழப்பீடு வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரியான சட்டங்கள் இவ்வளவு அற்புதமான ஒரு சட்டமா இருக்கிறது. இந்த சட்டத்தை மாத்தணும்ன்றான். மேட்ரு என்ன?
இப்ப அழகான சட்டம் இஸ்லாத்துல இருக்கிறது. இந்த முத்தலாக்குங்கிற இஸ்லாத்துல கிடையாது. இஸ்லாத்துல இல்லாத ஒன்றை இவங்க சட்டம் ஆக்குனதுனால இப்படி ஒரு சங்கடத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து சுமந்துக்கிட்டு கிடக்குறோம். இப்ப பாயிண்ட் என்ன தெரியுமா? இப்ப அல்லாஹ் சொல்லாத ஒண்ணு நீ ஏன் செஞ்ச? அதான் கேள்வி. முத்தலாக்குங்கிறது ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல, 3 தலாக்லாம் சொல்ல முடியாது. அது என்ன நீங்க சட்டமாக்குறீங்க? உங்களுக்கு சொன்ன யார்? அது யாரா கொடுத்தது? அப்ப இந்த மார்க்கு சொந்தக்காரன் நீனா? நபிகள் நாயகம் காலத்துல ஒண்ணு இருக்குன்னு தெளிவா தெரியுது, அது கடந்துட்டு போதுங்க, நாங்க இப்படித்தாங்க செய்வோம். என்ன அர்த்தம் கேட்டா, உமர் சொன்னாரு, உஸ்மான் சொன்னாருங்களாம். அப்ப உமர் உஸ்மான்லாம் நபி தோழர்கள் தான், ரசூலுல்லாஹ்வோட பெரிய ஆட்களா? நபிகள் நாயகத்தோட பெரிய ஆட்களா அவங்கெல்லாம் வஹி வந்துச்சா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை சொன்னார்கள், அதை ஏத்துட்டு போவியா? அப்ப இவங்களா மார்க்கத்தில் உள்ள ஒன்றை கேவலப்படுத்துறது ஒரு காரணம். இன்னும் சொல்ல போனா, இந்த அல்லாஹ் தான் மார்க்கத்துக்கு எஜமான்ங்கிறத விட்டதுனால இன்னொன்னு கவனிங்க. 3 வழக்கு போடப்பட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்ல இந்த தலாக் சம்பந்தமா. 2 வழக்கு இந்த முத்தலாக்கு மேட்ராச்சா. 3வது வழக்கு என்ன தெரியுமா? ஒரு அம்மா வழக்கு போடுது. என்ன வழக்குன்னு கேட்டா, ஒரு நாள் என் புருஷன் போன் வந்துச்சு, போனை எடுத்தேன், தலாக் தலாக் தலாக்னு கை வச்சுட்டான். போன்ல தலாக்கு, என் வெளிநாட்டுல இருந்து பொண்டாட்டிக்கு வெளிநாட்டுல இருந்து கொண்டு, அட நாய் தலாக்குன்னா வாழும் போது பஞ்சாயத்து பிரச்சனை தலாக்குன்னு அர்த்தம் இருக்கு. நீ எங்கேயே இருக்க எங்கேயே இருக்கிறா, 2 பேரும் சேர்ந்து இருக்கவும் இல்ல, சகராறு வர்றதுக்கு வாய்ப்பும் இல்ல, அவசரமா போன்ல சொல்லணுங்கிற எந்த ஒரு அவசியமும் ஏற்படவும் இல்ல. இந்த கிறுக்கு பையன் நினைஞ்சிருக்கிறான், வெளிநாட்டுல உட்காந்துக்கிட்டு போன்ல சொன்னா தலாக் தலாக் தலாக். உடனே இந்த அம்மா அஜர்த்து போய் கேட்டிருக்கு, என்னம்மா அஜர்த்து இந்த மாதிரி சொல்றாருன்னு. சொல்லிட்டாருல 3 சொல்லிட்டாருல, முடிஞ்சு மேலாம். இவன் அஜர்த்து ஜமாத்துல போகுது. அந்த அம்மா அஜர்த்து சொல்லிட்டாருல, 10 கொடுத்துற மாதிரி என்ன நீங்க சேர முடியாது, முடிஞ்சு வச்சுக்காத, நீங்க பொண்டாட்டிங்களா ஒரு புருஷன் இல்ல போங்கட்டாங்க. அதுக்கு எதிராக அந்த அம்மா கேஸ் போட்டுருக்கு. 3 கேஸ்ல அது ஒரு கேஸ். எது கேஸ்? போன்ல தலாக். ஏன்டா போன்ல தலாக்கு, எஸ்எம்எஸ் தலாக்கு, வாட்ஸ்அப் தலாக்கு, மின்னஞ்சல்ல தலாக்கு, இமெயில்ல தலாக்கு, தபால்ல தலாக்கு எழுதி அனுப்புவாங்க. இது மார்க்கத்தில் உண்டா? மார்க்கம் என்ன சொல்லுது? தலாக் என்று சொன்னா, பிடிக்கல என்று சொன்னா சும்மா எங்கே உட்கார்ந்து சொல்ல முடியாது. 2 சாட்சிகளை வைத்துக் கொண்டு அந்த சாட்சிகளுக்கு முன்னாடி ஜமாத்துக்கு முன்னாடி சொல்லணும். ஏன் நஷ்டம் வாங்கி தர வேண்டியிருக்கு ஜமாத்துல? 2 சாட்சி இருக்கணும். அந்த சாட்சி எல்லாம் தெரிஞ்சவனா இருக்கணும். எந்த எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்? இந்த புருஷனுக்கு அவளுக்குள்ள விவகாரம் தெரிஞ்சிருக்கணும். முறைப்படி எல்லாம் அந்த தலாக்கு முன்னாடி அறிவுரைலாம் சொல்லப்பட்டுச்சா, நடுவர்கள் வச்சு பேசி வார்த்தை நடந்துச்சா, அதுக்கு பிறகு ஒத்து வரலையா, அதுக்கு பிறகு தான் இவன் கூடுறானா, இதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் சாட்சியா இருக்க முடியும். அப்ப 2 சாட்சிகள் முன்னிலையில வைத்து சொல்லணும்னு சொல்ற ஒரு விஷயத்தை தபால்ல கொடுத்தா சாட்சி ஆகுமா? அது போன்ல சொன்னா சாட்சி ஆகுமா? அப்ப இது மாதிரியான கிறுக்குத்தனமான அல்லாஹ்வுடைய அல்லாஹ் அந்த தலாக் விஷயத்தான் சொல்லி காட்டுறான். லா தத்தகிது ஆயாத்தில்லாஹி ஹுசுவா. அட என்னுடைய வசனங்களை சட்டங்களை கேலி ஆக்கிறாதேடாங்கறான் அல்லாஹ். தலாக் சட்டத்தெல்லாம் சொல்றான். தலாக் சட்டத்தை சொல்லிவிட்டு என்னுடைய சட்டங்களை நீங்கள் கேலி கூத்தாக்கிறாதேங்கறான். இவன் கேலி கூத்தாக்கிட்டு இருக்கான். எஸ்எம்எஸ் தலாக்கு